இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நாளும் வேதத்திலிருந்து ஒரு நல் வார்த்தை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு உங்களை ஊக்கப்படுத்த வந்திருப்பது உங்கள் சகோதரர் மோகன் மோசஸ். இந்த நாள் நம்ம வேத பாடத்தின் கீழாக தியானிக்க போகிற தலைப்பு எப்பொழுதும் போல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். என்னோடு கூட நீங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வேதாகமம் இல்லாமல் இந்த காணொலியை நீங்கள் பார்ப்பது உங்களுக்கு அதிக பெனிஃபிட்டாக இருக்காது. வேர்ஸ் பை வேர்ஸ் நீங்களும் கிராஸ் செக் பண்ணி பார்க்கும்போது அது உங்களுக்கு அதிக உபயோகமாக இருக்கும். சரி, வாங்க நம்ம இந்த காணொலிக்குள்ளாக செல்லலாம். தமிழில் பார்த்தோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இன்றைக்கி என்ன டாபிக் நம்ம தியானிக்க போகிறோம்னு சொல்லி. இது ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்வி இல்லை, பல சப்ஸ்கிரைபர் ஆனால் வெவ்வேறு விதங்களாக கேட்ட கேள்வி ஒரே ஒரு தலைப்பை குறித்து. மது அருந்துவது குறித்து வேதாகமும் உண்மையில் என்ன சொல்லுகிறது, மது அருந்துவது பாவமா, இது சம்பந்தமாக விளக்கம் கொடுக்க சொல்லி பலரிடம் இருந்து எங்களுக்கு வந்த காணொலிக்கான கோரிக்கையை ஏற்று இது தொடர்பான கேள்விகளுக்கு பதில் அளித்து இன்றைக்கு காணொலி பதிவிடுகிறேன். எனவே நேரடியாக இந்த தலைப்பிற்குள் நம்ம செல்லலாம். முதலாவதாக ஒரு சிலரின் கருத்து என்னவென்றால், மது அருந்துவது ஒரு பாவம் என்று வேதாகமத்தில் எங்குமே நேரடியாக குறிப்பிடப்படவில்லை, அதனால் இது ஒரு பாவம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லப்போனால் இயேசுவே மது அருந்தி இருக்கிறார் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லவே இல்லை, இது உண்மையான அது இயேசு அருந்தியது உண்மையான ஒரு திராட்சை ரசம் அல்ல, அது வெறும் திராட்சை சாறு அப்படி என்று சொல்லி சிலர் தர்க்கிப்பது உண்டு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுருவோம். முதலாவதாக நம்ம ஒரு கேள்வியை பார்க்க போகிறோம். உண்மையாகவே இயேசு திராட்சை ரசத்தை அருந்தினாரா? முன்னதாக இந்த கேள்விக்கு பதில் அளிப்பதற்கு முன்பாக நீங்கள் பதில் ஒன்று தெரிஞ்சுக்கணும். திராட்சை ரசம், திராட்சை சாறு, இந்த வார்த்தைகளின் அர்த்தம் என்னவென்று நீங்கள் முதலாவதாக பார்க்கணுங்க. அதாவது திராட்சை சாறை நம்ம யூஸ்வலாக கிரேப் ஜூஸ் அப்படின்னு சொல்லுவோம். திராட்சை ரசத்தை பார்த்திங்கன்னா ஒயின் என்று தான் சொல்லப்படுகிறது. ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கங்க. புதிய ஏற்பாட்டில் திராட்சை ரசம் என்பதை குறிக்க பயன்படுத்தப்பட்டுள்ள கிரேக்க சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒய்னோஸ். இந்த ஒய்னோஸ் புளித்த மதுவை குறிக்கும் ஒரு வார்த்தை. மக்கள் குடிபோதையில் இருந்ததை குறிக்கும் எல்லா இடங்களிலும் பார்த்திங்கன்னா இதே வார்த்தை தான் வேதாகமத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இயேசு கானா ஒரு கல்யாணத்தில் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றிய அந்த முதலாம் அற்புதம் உங்களுக்கு நினைவு இருக்குதுல்ல, அங்கேயும் இதே வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டுள்ளது. எனவே இது உண்மையான திராட்சை ரசம்தான், ஒயின், அதை புரிந்து கொள்ளணும். மேலும் இன்று நம்மிடம் இருப்பது போல அக்காலத்தில் அவர்களிடம் குளிர்சாதன பெட்டி இல்லை, அப்புறம் பாஸ்டரைசேஷன் கிடையாது. சில நாட்களுக்குள்ளேவே பார்த்திங்கன்னா இயற்கையாகவே திராட்சை சாறு புளிக்க வைக்கப்படுகிறது. ஆகையால் நீண்ட நேரம் திராட்சை சாற்றை புளிக்காமல் வைத்திருப்பது அந்த முதலாம் நூற்றாண்டில் சாத்தியமற்ற ஒரு செயல். அது நினைவில் வைத்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, அக்காலத்து திருமணங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட பல நாட்கள் நீடிக்கும் கொண்டாட்டங்களாக தான் இருந்தன. அவற்றில் திராட்சை ரசமானது ஒரு இயல்பான அங்கமாக தான் திகழ்ந்தது. மேலும் முதலாம் நூற்றாண்டு யூத பண்பாட்டில் ஒரு திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போவது ஒரு பெரும் சமூக அவமானமாக கருதப்படும் என்பதால் இயேசு அந்த அற்புதத்தை செய்தார். அதே சமயத்தில் கானாவில் நடைபெற்ற அந்த திருமணத்தில் பாவத்தை ஊக்குவிப்பதற்காக அல்ல, மாறாக மகிழ்ச்சி, செழிப்பு மற்றும் புதிய உடன்படிக்கையை சித்தரிக்கும் விதமாக இயேசு தனது முதல் பொது அற்புதத்தை செய்யும் பொருட்டு அந்த தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். இதுவே உண்மை. ஆனால் அந்த திராட்சை ரசத்தை இயேசு பருகியதாக எந்த வசனமும் இல்லை. அது ஒயின் தான். ஆனால் அங்கே இயேசு பருகியதாக எந்த ஆதாரமும் இல்லை. அதே சமயத்தில் இயேசு கடைசி ராபோஜனத்தில் திராட்சை சாற்றை அல்ல, புளிக்க வைக்கப்பட்ட திராட்சை ரசத்தையே அருந்தி மற்றவர்களுக்கு பரிமாறி இருக்கக்கூடும். ஏன்னா அந்த விருந்து ஒரு பஸ்கா பண்டிகை கொண்டாட்டமாகும். அதில் பார்த்திங்கன்னா பாரம்பரியமாக புளிக்க வைக்கப்பட்ட அந்த திராட்சை ரசம் இடம்பெறுவது வழக்கமும் கூட. ஸோ அந்த இடத்துல அவர் அதை நிச்சயமாகவே பருகி இருக்கலாம், டேஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ தட் அவர் சாப்பிட்டுட்டாரு, அதால் நாம் எல்லாம் சாப்பிட்றதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. அது தவறு. இயேசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இயேசு எல்லா விதத்துலையும் ஃபாலோ பண்ணணும்.
இந்த மாதிரி அவர் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் பருகினதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்திங்கன்னா இயேசுவை நீங்கள் எல்லா விதத்துலேயும் ஃபாலோ பண்ணணும். இயேசு பிதாவுக்கு எப்படி மனத்தாழ்மையாக இருந்தார், எப்படி அற்புதங்களை செய்தார், எப்படி அவர் ஒழுக்கமாக இருந்தார், எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். இதை மாத்திரம் அது தப்பு இல்லை, அப்போ நாமளும் தப்பு செய்யலாம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. சிலர் வேறு ஒரு வசனத்தையும் சுட்டி காட்டி ஏதோ இயேசுவே தன் வாயால் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது போல கேள்வி கேட்பார்கள். அது என்ன வசனம்னா லூக்கா 7வது அதிகாரம் 33 34 சுட்டி காட்டி பேசுவாங்க. எப்படி எனில், யோவான் ஸ்நானன் அப்பன் புசியாதவனும் திராட்சரசம் குடியாதவனுமாய் வந்தான், அதற்கு நீங்கள் அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்கிறீர்கள். அது யோவான் ஸ்நானன் எப்படி இருந்தார்? காட்டுத்தேனையும் வெட்டுக்கிளிகளையும் உண்டு கொண்டு வனாந்திரத்தில் இருந்தார்ல, அவர்கள நீங்கள் என்ன சொன்னீங்க? பிசாசு பிடித்திருக்கிறவன் என்று சொன்னீங்க. மனுஷகுமாரன், அதாவது தன்னை பற்றி சொல்லுகிறார், போஜனம் பண்ணுகிறவனாய் வந்தார், அதற்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறீர்கள். இப்போ என்ன சொல்லிட்டீங்கன்னா, போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் என்ன சொல்லிட்டீங்க. ஸோ இதை என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் செய்தார், அதனால தான் இவங்கெல்லாம் பேசினாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை, பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் தன்னை இவ்வாறு குற்றம் சுமத்துவதாக இயேசு ஜனங்களிடம் கூறினாரே தவிர வேறு ஒன்றுமே இதில் இல்லைங்க. இது போல் பார்த்திங்கன்னா அநேக இடங்களில் வெவ்வேறு விதமாக, இந்த ஒரு காரணத்துக்காக மாத்திரமில்லை, வெவ்வேறு காரணமாக வெவ்வேறு விதமாக இயேசுவை அவர்கள் குற்றம் சுமத்தியிருக்கிற எத்தனையோ சம்பவங்கள் இருக்கிறது. ஸோ இதை நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. ரெண்டாவதா என்ன சொல்கிறாங்க, வேறு சிலர் என்ன கேட்பார்கள் என்றால், இதை குறித்து சூழ்நிலையை பொறுத்து மது அருந்தலாம். அப்போஸ்தலர் பவுலே ஒரு இடத்துல சொல்லியிருக்காருங்க. அதனால் கிறிஸ்தவர்கள் கண்டிப்பாக மது அருந்தலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 23வது வசனத்தை அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றுக்காகவும் உனக்கு அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சை ரசமும் கூட்டிக்கொள் என்று அப்போஸ்தலர் பவுல் அந்த நிருபத்தில் எழுதுகிறார். அப்போஸ்தலர் பவுல் தன் சொந்த மகனை போல் பாவித்த தீமோத்தேயுவிற்கு தப்பான ஆலோசனை தருவாரா? நிச்சயமாக இல்லை. பிறகு இவ்வாறு அறிவுறுத்த காரணம், இது அசுத்தமான நீரால் ஏற்படும் நோய்களை குணப்படுத்துவதற்கான ஒரு மருத்துவ ஆலோசனையை தவிர பொழுதுபோக்கிற்காக மது அருந்துவதை அவர் ஆதரிக்கவில்லை, ஊக்கப்படுத்தவில்லை, என்கரேஜ் பண்ணல, அப்ரிஷியேட் பண்ணல. அதை புரிந்து கொள்ளணும். அக்கால சூழ்நிலையில் கிடைக்கக்கூடிய தீர்வுகளை பயன்படுத்துவதன் முக்கியத்துவத்தை இது எடுத்து காட்டுகிறது. அன்னைக்கு இருந்த விஷயங்களை வைத்து எப்படி சில விஷயங்களை குணப்படுத்தலாம் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா? ஸோ யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி கூட ஆல்கஹால் கண்டென்ட்டாக தான் நம்ம காஃப் சிரப்லாம் சாப்பிட்றோம். ஸோ இன்றைக்கி காலத்துக்கு இந்த விஷயத்தை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், அதை எந்த பர்சன்டேஜ் அளவுக்கு நம்ம உடலுக்கு நம்ம எடுத்து பயன்படுத்துகிறோம்னு தெரியுது. அதே போல் அந்த நாட்களிலே பாருங்கள், இதை நீ கொஞ்சமாக கூட்டிக்கொள். அந்த வார்த்தையை நீங்கள் கொஞ்சம் புரிந்து கொள்ளணும். கொஞ்சம் திராட்சரசமும் கூட்டிக்கொள், அடிஷ்னலாக அதை கொஞ்சம் சேர்த்துக்கொள் தான் சொன்னார். தண்ணீர் மாத்திரம் குடிச்சிட்டு இருக்காதப்பான்னு. அப்போது இது என்ன அர்த்தப்படுது? தாராளமாக அவரே க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டார் அப்போஸ்தலர் பவுலே, நீங்களாமும் நல்லாவே தண்ணி அடிக்கலாம் அப்படின்னு அர்த்தமா? இல்லவே இல்லை. அங்கே மிக்சிங்கை பற்றியா பேசியிருக்குது? தண்ணி கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கூட்டிக்கோன்னு சொல்லி இல்லைங்க. தயவு செய்து தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஏன்னா கலாத்தியர் 6வது அதிகாரம் 7வது வசனம்ல சொல்லப்பட்டபடி மோசம் போகாதிருங்கள். பிசாசு இப்படி தான் பல வசனங்களை புரட்டி நம்மளுக்கு என்ன பண்ணுவான், ஏமாற்ற பார்ப்பான். ஆகையால் மதுவிலிருந்து முற்றிலுமாக விலகி இருக்க வேண்டும். காரணம், வேதாகமம் இதை நேரடியாக கடிந்து கொள்ளாததால் இது தவறில்லை, இது ஒன்றும் தப்பில்லை அப்படின்று நீங்கள் நினைத்து இதை தொடர்ந்து செய்தால் அல்லது குடித்தால் நிச்சயமாக பாவமாகிவிடும். மேலும் குடிப்பழக்கமானது கர்த்தரின் செயல்களின் மீது மதிப்பற்று இருக்க செய்யும். ஒரு கர்த்தரோட எந்த செயலுமே ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்க தோணாது. அதை கனம் பொருந்திய விஷயங்களாக பார்க்க தோணாது. பாருங்கள், ஏசாயா 5வது அதிகாரம் 11-12 வாசிக்கிறேன். சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகும் அளவும் குடித்து கொண்டே இருப்பவர்களுக்கு ஐயோ என்றுதான் வேதம் சொல்லுகிறது.
அவர்கள் சுரமண்டலத்தையும் தம்புராவையும் மேளத்தையும் நாதசுரத்தையும் மதுபானத்தையும் வைத்து விருந்து கொண்டாடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தரின் கிரியையை நோக்குகிறது இல்லை, அவர் கரத்தின் செய்கையை சிந்திக்கிறது இல்லை. அந்த அந்த சிந்தனை கட்டப்படும். அப்போது கர்த்தருடைய என்ன நம்ம வாழ்க்கையில் என்ன செயல்கள் செய்தாலும் ஒரு கிறிஸ்துவனா அதை நம்ம பெருசாக நினைக்க தோணாது. இதெல்லாம் இயல்பாக நடக்கிறதா நம்மளுக்கு நினைக்க தோணும். பொதுவாகவே நீங்கள் மது குடிப்பதற்கான ஒரு முழு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிதானமான மனதுடன் நீங்கள் இல்லாமல் இருப்பது தான் காரணம். இப்படி நீங்கள் இந்த குடிபோதை வாழ்க்கை முறையில் வாழ தொடங்கினால் மது உங்களை கட்டுப்படுத்த தொடங்கிவிடும். மெல்ல மெல்ல ஸ்டார்ட் பண்ணும், அப்படியே முழுசாக உங்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடும். மேலும் இது உங்களுக்கு ஒரு விக்கிரகமாக மாறி நீங்கள் அதற்கு அடிமையாகி விடுவீர்கள் என்று மதுவிற்கு அடிமையாவதற்கும் மது பிரியராய் மாறுவதற்கும் இந்த வேதாகமம் உங்களை எச்சரிக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்படேன். இதை யார் சொன்னா தெரியுமா? அப்போஸ்தலர் பவுல் தான் எழுதியிருக்கார். தீமோத்தேவுக்கு எழுதின அதே அப்போஸ்தலர் பவுல் தான் கொரிந்தியர்களுக்கு எழுதியிருக்கிறார். அப்போ யோசிச்சு பாருங்க, எதுக்குமே எல்லாத்துக்கும் எனக்கு அதிகாரம் இருந்தாலும் எதுக்கும் நான் அடிமைப்பட மாட்டேன். நீதிமொழிகள் 23:20 வாசிக்கிறேன் பாருங்க. மதுபான பிரியரையும் மாம்ச பெருந்தீனிக்காரரையும் சேராதே என்று எதற்காக வேதாகமம் எச்சரிக்க வேண்டும்? அவன் சோஷியலாக குடிக்கிறான், அவன் மொடா குடிக்காரனாக இருக்கிறான், அதெல்லாம் இல்லை. மதுபான பிரியன், அவன் பிரியமாக அவனோட நீ சேராதேன்னு தான் பைபிள் சொல்லுது இல்லைங்களா? ஆகையால் சோதனையிலிருந்து தப்பி விலகி ஓட நீங்கள் பழகி கொள்ள வேண்டும். அல்லது சோதிக்கப்படுவீர்கள் என்று உங்களுக்கு தெரிந்தால் அந்த சூழ்நிலைகளுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? விலகி ஓடிடணும். அந்த சூழ்நிலைக்குள்ளாக நீங்கள் செல்லக்கூடாது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 3வதாக பாருங்கள், கிறிஸ்தவர்கள் மது அருந்துவதில் எந்த தவறும் இல்லை அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அந்த கருத்து ஏற்புடையது அல்ல. ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. அதாவது பாவம் உங்கள் சரீரத்தில் ஆளுகை செய்யக்கூடாது என்று நமக்கு இது தெளிவுபடுத்துகிறது இந்த வசனம். நாம் நியாயப்பிரமாணத்தின் கீழ் இல்லாமல் கிருபையின் கீழ் இருக்கிறோம் என்று வேதாகமும் கூறும் ஒரு பகுதியை நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. இன்றைக்கி அநேகர் அதில் தான் கன்ஃபியூஸ்டாக இருக்கிறாங்க. அன்னைக்கு காலம் வேறு, இன்றைக்கி நாம் பெட்டர் கவர்னன்ஸில் இருக்கிறோம், ஸோ இதனால் நம்மளுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிறது தவறு. அந்த பகுதியை நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. கிருபை என்பது மிகவும் ஒரு அற்புதமான ஒன்று. ஆனால் அந்த கிருபை பாவ அடிமைத்தனத்தை ஒருபோதும் நியாயப்படுத்தாது. புரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்து நம்மை பாவத்திலிருந்து விடுவிக்க வந்தார். இப்பொழுது நமக்குள் பரிசுத்த ஆவி இருப்பதால் நாம் சௌகரியமாக பாவம் செய்து கொண்டே செய்வதெல்லாம் சரியே என்று நினைப்பது சாத்தியமற்ற ஒன்றாகும். அது தவறு. மேலும் 1 யோவான் 3வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பாருங்க, தெரியும். அவருக்குள், அதாவது தேவனுக்குள் நிலைத்திருக்கிற எவனும் தொடர்ந்து பாவம் செய்வதில்லை என்றுதான் அது கூறுகிறது. அல்லேலூயா. ஒருவர் கிறிஸ்துவராக மாறிய பிறகு அவர் இனிமேல் பாவம் செய்ய மாட்டார் என்று அர்த்தமல்ல. புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் சில சமயங்களில் இடறி விழ வேண்டி வரும், விழலாம், விழக்கூடும். ஆனால் நீங்கள் தொடர்ந்து பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டு அதுவே சரி என நினைக்க மாட்டீங்க. நிச்சயமாகவே அவருக்குள் நீங்கள் நிலைத்திருக்கும் போது நினைக்க மாட்டீங்க. நீங்கள் தேவ தயவை நாடி நிற்கும்போது பூரணமாய் மனம் திரும்பி மீண்டு வருவீர்கள். அதை புரிந்து கொள்ளுங்கள். மேலும் கலாத்தியர் 5வது அதிகாரம் 22லிருந்து 23 நான் வாசிக்கிறேன் பாருங்க. அந்தபடி ஆவியின் கடிகளில் ஒன்று என்னன்னு போட்டிருக்கு? இச்சை அடக்கம். இந்த இச்சை அடக்கம்னு நம்ம வேறு எப்படி சொல்லலாம்? சுய கட்டுப்பாடுன்னு கூட சொல்லலாம் இல்லைங்களா? அப்போது
இந்த இச்சை அடக்கம் என்று அது ஆவியின் கனியில் ஒன்று என்று நம்ம வாசிக்கிறோம். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் உங்களில் சிலருக்கு தங்களுடைய சொந்த பலத்தினால் இதை செய்வது கடினமாக இருக்கலாம். எப்படி தான் நம்ம மதுவை நிறுத்துறது, எப்படி தான் இந்த அடிமைத்தனத்திலேருந்து அதாவது மது பழக்கத்தில் எப்படி மேற்கொள்வது, அந்த அடிமைத்தனத்தை எப்படி நிறுத்துவது, இடைவிடாமல் குடிக்கும் இந்த பழக்கத்திலேருந்து எப்படி வெளியில் வருவது, இதெல்லாம் கடினமாக தோணலாம் அவங்க சுய பலத்தில் நீங்கள் யோசிக்கும் போது பண்ணும் போது. ஆனால் ஒன்றை நீங்கள் நினைவு கொள்ளுங்கள், தேவனை நேசிப்பதற்கும் அவருக்காக வாழ்வதற்கும் உங்களுக்குள் ஒரு வாஞ்சை இருந்தால் போதும். இல்லை நான் வாழணும், இது தப்பு தான், நான் கர்த்தருக்காக வாழணும், கர்த்தருக்கு பிரியமாக நான் வாழணும் அப்படின்ற ஒரு வாஞ்சை உங்களுக்குள் இருந்தால் உங்களால் இந்த மதுபானத்தை முழுமையாக புறக்கணித்து வாழ முடியும். ஆனால் அது உங்கள் சொந்த பலத்தினால் நிச்சயமாக முடியாது. மாறாக உங்களுக்குள் வாசம் செய்யும் ஆவியானவரின் வல்லமையினாலே நிச்சயம் இது சாத்தியமாகும். அல்லேலூயா, குட் நியூஸ் தான் சொல்லியிருக்கேன். எனவே மது அருந்துவதை சரி என்று கருதி நீங்கள் இந்த வாழ்க்கை முறையை தொடர்ந்து கடைபிடித்து வாழ்ந்து வந்தால் நீங்கள் உண்மையான கிறிஸ்துவர் அல்ல என்பதற்கு இதுவே ஒரு சான்றாகும். ஒருவேளை நீங்கள் நித்தியத்தை பற்றி, அதாவது எட்டர்னல் லைஃப்பை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் விளைவுகள் என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம், சந்திச்சுக்கலாம் போடா அப்படின்ற ஒரு நினைப்போடு நீங்கள் இருந்தீங்கன்னா உன்னை நான் உங்களுக்கு சிந்தித்து பார்க்க உங்களுக்கு நான் தூண்டுகிறேன். என்னென்னா, இன்றைக்கே நீங்கள் இறக்க வேண்டி வந்தால், திடீரென்று மரணம் உங்களை கவ்விக்கொண்டால் நிச்சயம் நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று நான் அல்ல, கர்த்தரே சொல்லுகிறார். ஏன்னா இதனை என்னென்னு சொல்லுது, குடிவெறி என்று தான் எபேசியர் எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 18 தெளிவாக கூறுகிறது. எனவே மது அருந்தாதீர்கள். குடி வெறியர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டார்கள், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டார்கள் என்று தான் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 9-10 நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். இது மிகவும் வலுவான ஒரு எச்சரிக்கை உங்களுக்காக கொடுக்கப்படுகிறது. புரிந்து கொள்ளுங்கள், உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். பல தரப்பான எல்லா விஷயங்களையும் கேட்டு நீங்கள் ஏமாறாதீங்க. 4வதாக சிலர் என்ன சொல்கிறார்கள் என்றால், எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ மூப்பர்கள், அப்புறம் பேராயர்கள், பாஸ்டர்கள் என்னென்னமோ இருக்கிறாங்கல்ல, பெரிய பெரிய டெசிக்னேஷனில் இருக்காங்க இந்த சர்ச்சிலலாம், இவங்க எல்லாம் மது அருந்துகிறவங்கள தான் இருக்கிறாங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், நிறைய ஃபாதர் சாப்பிட்றத பார்த்துருக்கிறேன். தப்புனா அப்போ அவங்க ஏன் செய்ய போகிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க சிலர். என் பதில் என்னவென்றால், சிம்பிளாக, அவர்களும் மனிதர்கள் தானே, தப்பு செய்ய மாட்டாங்களா? இல்லைனா பெரிய பதவிகளிலும் அந்தஸ்துகளிலும் இருப்பதால் அவர்கள் செய்வதெல்லாம் நியாயமாகி விடுமா? அதை கிறிஸ்து அங்கீகரித்ததாக நீங்கள் நினைத்து கொள்ளலாமா? இது என்னுடைய பதில். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 2-10 நீங்கள் தொடர்ந்து வாசிச்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். சில சட்டத்திட்டங்கள் இருக்கிறது, ஒவ்வொரு பதவிக்கு எப்படி இருக்கணும்னு சொல்லி. வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கண்காணியாக இருக்கிற இந்த திருச்சபை தலைவர்கள், பேராயர்கள், மூப்பர்கள், உதவியாளர்கள் எல்லாம் எவ்விதத்திலும் குற்றம் சாட்டப்படாதபடிக்கு இருக்க வேண்டும் என்றும், குறிப்பாக திராட்சை ரசத்திற்கு அடிமையானவர்களாகவோ அல்லது குடி வெறியர்களாகவோ இருக்கக்கூடாது என்று தான் வேதாகமம் வலியுறுத்துகிறது. அப்படி இருக்கும்போது அவர்கள் அந்த பதவிகளில் இருந்து அப்படி அவர்கள் செய்வார்கள், ஆனால் அதற்கான தண்டனை அவர்கள் அனுபவிக்க போகிறாங்க, அவ்வளோதானே அர்த்தம். ஆனால் வேதாகம் அதை ஊக்கப்படுத்தலை. இப்படி இருக்கிறவனை அந்த பதவிக்கு நீ கொண்டு வரக்கூடாது, அப்படி இருக்கிறவனை நீ செலக்ட் பண்ணக்கூடாது, நாமினேட் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லுது. மீறி இன்றைக்கு அரசியல்கள் இருக்கிறது, அதனால் அவங்க வந்திருக்கலாம். ஓகே, இன்றைக்கு பல பிரசங்கியார்கள், போதகர்கள் கிருபையை பற்றி மட்டுமே போதிக்கிறார்களே தவிர, ஒரு நாளும் அவர்கள் பாருங்கள், கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ஒரு புது சிருஷ்டியாகிவிட்டீர்கள் என்பதை பற்றியோ, இயேசு கிறிஸ்துவை இலக்காக கொண்டு பரிசுத்தமாக்கப்படுதலின் பாதையில் நீங்கள் நடக்க வேண்டும் என்பதை பற்றியோ, மனம் திரும்புதலை பற்றியோ போதிப்பது இல்லை. இவர்களை பற்றி தான் இந்த மாதிரியான ஆட்கள், நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள், இந்த மாதிரியான பேராயர்கள், இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் இருக்காங்கல்ல, அப்புறம் மூப்பர்கள் எல்லாம் இருக்காங்கல்ல, இவர்களை பற்றி தான் இயேசு மத்தேயு 7வது அதிகாரத்தில் விளக்குகிறார். வாசிக்கலாமா? மத்தேயு 7:21-23 வாசிக்கும். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. ஆனாலும் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தை
நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினால் அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். இவங்களே யாருங்க? ரட்சிக்கப்பட்டவங்களை தான் ஆண்டவர் சொல்கிறாரு. பெரிய பெரிய வரம் பெற்ற தாசர்களை பற்றி தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு. அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகண்டு போகுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன்னு சொல்கிறார். நான் சொல்லுவேன். அப்போது நடக்கிறது அவருக்கு தெரியும். அங்கே வருவாங்க, நான் சொல்லுவேன், அப்படி தான் சொல்லுவேன், அப்படி தான் சொல்கிறார் இல்லைங்களா. அதன் பொருள் என்னவென்றால், அக்கிரமம் செய்கிறவர்களே, அதாவது தொடர்ந்து பாவம் செய்து கொண்டிருக்கிறவர்களே, ஆரம்பத்திலிருந்தே ஒருபோதும் கிறிஸ்துவர்களாக நீங்கள் இருந்ததில்லை, என்னை விட்டு அகன்று போகுங்கள் என்று தான் அதனுடைய அர்த்தம். காரணம், இவர்களால் பலர் இடறி இருப்பார்கள் இல்லை. இப்போ நீங்கள் கேள்விக்கு கேட்குறவங்க கூட இவங்களே பண்ணுறாங்களே, இப்போ நாம் பண்ணலாம் அப்படின்னும் போது நீங்கள் பரிசுத்த வாழ்க்கையிலிருந்து இடறுவதற்கு அவர்கள் தானே காரணம். அப்போ இவர்களால் பலரும் இடறி இருப்பார்கள் இல்லைங்களா. அப்போது ரோமருக்கு எழுதின நிருபம் பாருங்கள் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். 14வது அதிகாரம் 21வது வசனத்தை பார்க்கிறேன். மாம்சம் புசிக்கிறவனும் மதுபானம் பண்ணுகிறதும் மற்ற எதையாகிலும் செய்கிறதும் உன் சகோதரன் இடறுகிறதற்காவது தவறுகிறதற்காவது பலவீனப்படுகிறதற்காவது ஏதுவாயிருந்தால் அவைகளில் ஒன்றையும் செய்யாமல் இருப்பதே நலமாயிருக்கும், நன்மையாயிருக்கும் சொல்லுது. உன் சகோதரன் இதை பார்ப்பானா? உன்னுடைய ஆடுகள் இதை பார்த்து அது கெட்டு போகுமா? அப்படின்னா பெட்டர் நீ பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அதாவது மது அருந்துவதால் பிறர் இடரல் அடையவோ அல்லது தங்கள் சொந்த சாட்சியத்திற்கு பங்கம் விளைக்கவோ காரணமாகி விட அதவாறு விசுவாசிகளாகிய நாம் எச்சரிக்கப்படுகிறோம் வேதாகமத்தால். புரிந்து கொள்ளுங்க. மத்தேயு 18:6 நான் வாசிக்கிறேன். என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாக இருக்கும். எவ்வளோ பெரிய கொடுமையான பனிஷ்மெண்ட்டாக இருக்குன்றதை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருங்க. அதாவது சுயநலவாதிகளாய் தங்கள் சுதந்திரத்தில் தாங்கள் விரும்பியதை செய்து இதனால் மற்றவர்களை இடரலைய செய்வதால் அடைய போகும் ஆபத்துகளை பற்றி கடுமையாக வேதாகமும் எச்சரிக்கிறது. இது பிரசங்கியார்களுக்கும் போதகர்களுக்கும் பேராயர்களுக்கும் குருமார்களுக்கும் மட்டுமல்ல, விசுவாசிகளாகிய நமக்கும் தான். இதை உடனே அவங்க நம்ம தெரியும். ஏன்னா விசுவாசிகள் இன்றைக்கி கர்த்தரால் அதிகாரம் பெற்றவர்களாக இருக்கிறோம், பிசாசுகளை விரட்டுகிறவராக இருக்கிறோம், தீர்க்க தரிசனம் வரம் பெற்றவர்களாக இருக்கிறோம். இது எல்லாருக்கும் பொருந்தும். கிறிஸ்து இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிற யாருக்கும் இது பொருந்தும். அப்போ உன் சகோதரன் உன் மூலியமாக இடரல் அடைகிறான் என்றால் உனக்கு என்ன நேரிடும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் வாசி பார்த்துக்கணும். பிகாஸ் ஒரு குடும்பம், குறிப்பாக குடும்பத்தில் உள்ளவர்களுடைய நடவடிக்கைகளை பார்க்கும் குழந்தைகளை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டுங்க. அந்த குழந்தைகள் தன்னுடைய பெற்றோர், ஒரு தகப்பன் இப்படி செய்கிறத பார்த்து இடரல் அடையலாம், தன் சகோதரன் இப்படி செய்கிறத பார்த்து இடரல் அடையலாம். இப்படி அநேகர் சர்ச்சுக்கு வர பிலீவரை பார்த்துட்டு அவன் செய்து இடரல் அடையலாம் இல்லைங்களா. நம்ம அப்பா கூட குடிச்சிட்டு நல்லா சர்ச்சுக்கு வந்துருந்தானப்பா இருக்காரு, ஒன்றும் நடக்கலையப்பா அப்படின்னு சொல்லி அவன் தைரியமாக செய்யலாம். இதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதை வந்து லிமிட்டாக எடுத்துக்கலாம், லைட்டாக எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்றது இடல் அடைவான் இல்லை. அப்போ நாளைக்கு அவனுடைய பரலோக வாழ்க்கைக்கு உத்தரவாதம் இல்லாதபடி, அந்த எட்டர்னல் லைஃபுக்கு உத்தரவாதம் இல்லாதபடி செய்கிறது யார்? நீ தான். அப்போது அந்த இடல் அடைகிறவனுக்கு என்ன நேரிடும்னு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. அப்போது நிச்சயமாக உங்களாலும் அவர்களுடைய வாழ்க்கையில் இடரல் அடையும். ஏனெனில் நீங்கள் மறுபிறப்பு அடைந்த ஒரு கிறிஸ்துவனாகவும் ஒரு புது சிருஷ்டியாகவும் இருப்பீர்கள் என்றால், நான் வந்து ஒரு பார்ன் அகைன் கிறிஸ்டியன் தான் அப்படின்னா உங்கள் கிரியைகளிலே, அதாவது உங்கள் கனிகளிலே அது தெளிவாக தென்படுமே. அப்போது ஒரு மரத்தை அதனுடைய கனியினாலே நம்ம அறிந்து கொள்ளலாம், அந்த கனியை கொண்டு அந்த மரத்தை நம்ம அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. அப்போது உங்களுடைய கனியை கொண்டு உங்கள் வீட்டாரெலாம் புரிந்து கொள்வாங்க. அப்போ அவங்க இடல் அடையிறதுக்கு நீங்களே காரணமாக இருப்பீங்க. அது கூடாது, புரிந்து கொள்ளணும். சிலர் என்ன கேட்குறாங்கன்னா, 5வதாக பாருங்கள், சிலர் என்ன சொல்லுவார்கள் என்றால், நான் முழு நேர குடிகாரன் அல்ல, எப்போதாவது ஆஃபீஸில் பார்ட்டி பண்ணும்போது இல்லை ஏதாவது வீட்டில் ஃபங்க்ஷன் பண்ணும்போது மாதத்தில் 1 முறை 2 முறை, அது கூட எங்கள் வீட்டிலையே வச்சு தான் நான் குடிப்பேன்.
நான் அவ்வளோ மொடா குடிக்காரன் இல்லைன்னு சொல்லி இப்படி பல சாக்கு போக்குகளை சொல்வர்களும் உண்டு. கிறிஸ்துவர்களை பற்றி நான் பேசுகிறேங்க, மற்ற யாரை பற்றி நான் பேசுகிறேன். எரேமியா 17:9 நான் வாசித்து காட்டுகிறேன். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே கிறுக்குள்ளதும் மகா கேடுதுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது எல்லாவற்றிலும் மனித இதயமானது வஞ்சகம் உள்ளதும் மிகவும் சீர்கேடுமானது. அதை யாரால் புரிந்து கொள்ள முடியும் என்பதுதான் இந்த வசனத்தினுடைய பொருள். அப்போது உன் இருதயம் உன்னை வஞ்சிக்கிறது. நீ ஒன்றும் அப்படி ஒரு மகா குடிகாரன் இல்லை, நீ ஒன்றும் அப்படிலாம் இல்லை, நீ கரெக்டாக இருக்க, நீ லிமிட்டாக இருக்க, உன்னால் யாரும் இடல் அடைய மாட்டாங்க, நீ மறைமுகமாக தான் வீட்டில் வச்சு செய்கிற, இது உன் பிள்ளைங்களுக்கு தெரியாது, இது சர்ச்சுக்காரங்களுக்கு தெரியாது, இது அப்படி இல்லை, இது இப்படி இல்லைன்னு சொல்லி உன் இருதயம் உன்னை பலமாக வஞ்சிக்கிறது உனக்கு தெரியல. அல்லேலூயா. எனவே பாவம் உள்ள இந்த மாம்ச இருதயமானது தன்னை நம்பியவர்களை நிச்சயம் ஒரு நாள் ஏமாற்றும். கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கவில்லை என்றால் அந்த மது குப்பி, அந்த மது பாட்டில் இருக்குது பாருங்க, அப்போது நம்முடைய வாழ்க்கையை அது ஆட்கொண்டு உடல் நலத்தையும் வாழ்க்கையும் சீரழித்து விடும். ஆவிக்குரிய வாழ்க்கையை நிச்சயமாக சீரழிக்கும். எனவே ஒருவர் கிறிஸ்துவராக இருந்து கொண்டே போதைக்காக அருந்தாமல் சும்மா ஒரு சந்தோஷத்துக்காக மது அருந்தினால் அது தவறில்லை, அல்லது ஆரோக்கியத்திற்காக மது அருந்தினால் அது தப்பில்லை. அப்போ ஒயின் குடிக்கிறதால நல்ல கலர் வரும், ஒயின் குடிக்கிறதால அப்படியே ஸ்கின்னெல்லாம் க்ளோ ஆகும், அப்படி இப்படின்னு நிறைய இருக்குங்க. ஸோ இதனாலெல்லாம் தப்பில்லை, அதனாலெல்லாம் தப்பில்லை அப்படின்னு நம்ம நம்பினால் வேத வார்த்தையை வாசித்து பாருங்கள், அது உங்கள் நம்பிக்கை வீண் என்று அதுவே சொல்லிடும். எபேசியர் 5:18 வாசிக்கிறேன் பாருங்க. துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. இப்போது சிலர் இந்த வசனத்தையே சொல்லலாம், மதுபான வெறி கொள்ளாமல் தானே இருக்குது, நான் வெறிக்கவா குடிக்கிறேன், பகல் குடிக்கிற இந்த குடிக்காரனா நான் நாளெல்லாம் குடிக்கிறேன்னா, நான் வேலைக்கு போயிட்டு வரேன், உடல் அலுப்பால் குடிக்கிறேன், நான் அதால் குடிக்கிறேன், இதால் குடிக்கிறேன், எவ்வளோ சாக்கு போக்கு சொல்லலாம். ஒரு நாள் அது நிச்சயமாகவே உங்களை வெறி பிடித்தவர்களாக மாற்றாமல் விடாது. இந்த குடி சின்னதாக ஆரம்பித்து தான் பெரிசாக போய் முடியும். அப்போது துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மது வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து என்று சொல்லுகிறது. இங்கே நம்ம ஒரு ஆவிக்குரிய பாடம் படிக்க போகிறோம், நல்லா கவனிங்க. அதாவது திராட்சை ரசத்தினால் வெறி கொள்ளாதீர்கள், அது துன்மார்க்கத்துக்கு ஏதுவாக இருக்கும், மாறாக ஆவியினால் நிரப்பப்படுங்கள் என்று தான் வேதம் சொல்லுகிறது. இப்படி உன்னுடைய கவலைகள், உன்னுடைய கஷ்டங்கள், உன்னுடைய எல்லா விஷயங்களுக்காக நான் இதை செய்கிறேன்னு சொல்கிறியே, அந்த மாதிரி துன்மார்க்கத்துக்கு ஏதுவாக நீ வெறி கொள்கிற அந்த மதுவை அருந்தாமல் அதற்கு பதிலாக நீ என்ன பண்ணு, மாறாக ஆவியினாலே நிரப்பப்படுங்கள் என்று ஒரு கட்டளை இருக்கிறது. ஒரு அது நீங்கள் புரிந்து கொள்ளலாம், ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத பார்க்கலாம். அதாவது முதலாவதாக நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்தில் வாசம் செய்வதற்கும் பரிசுத்த ஆவியின் வல்லமையால் நிரப்பப்படுவதற்கும் இடையிலான வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தேவஜனமே. ஏனெனில் இவர் ரெண்டும் முற்றிலும் மாறுபட்ட காரியங்களாகும். மறுபிறப்பு அடைந்த ஒவ்வொரு கிறிஸ்துவரும் பரிசுத்த ஆவியானவர் தங்கள் உள்ளத்தில் வாசம் செய்யும் அனுபவத்தை பெறுகிறார்கள், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக பரிசுத்த ஆவியின் வல்லமையால் நீங்கள் நிரப்பப்படவும் முடியும். அதை நீங்கள் ஒரு நாளும் புரிந்து கொள்வதில்லை. அப்போது அதனால் நீங்கள் நிரப்பப்பட வேண்டும், அதை தான் வேதம் சொல்லுகிறது என்பதையும் நீங்கள் மறந்து விடக்கூடாது. ஒருவேளை நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கிறேன், நான் இன்னும் ரட்சிக்கப்படல் அப்படின்னா, முதலாவதாக இயேசு கிறிஸ்துவை உண்மையாகவே உங்களுடைய ஆண்டவராக, உங்களுடைய சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஒரு புதிய சிருஷ்டியாக மாற்றப்படுவதற்காகவும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்காகவும் நீங்கள் மனம் திரும்பி திருமுழுக்கு ஞானஸ்தானம் எடுங்கள். அப்பொழுது நீங்கள் ஆவியின்படி நடக்கும்போது மாம்சத்தின் இச்சைகளுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டீர்கள். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வாசம் பண்ணுவது மாத்திரமல்ல, அந்த வல்லமையினால் நீங்கள் நிரப்பப்படும் பொழுது நிச்சயமாகவே இது உங்களுக்கு சாத்தியமாகும். அதுவும் பரிசுத்த ஆவியானவரால். அல்லேலூயா. புரிந்து கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் நிறைய கொஷின்ஸ் எல்லாம் நான் கம்பைன் பண்ணி இதுக்குள்ளே எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த ஒரு டாப்பிக்குள்ளே பேசியிருக்கிறேன். நிறைய பேருக்கு நிறைய விடைகள் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் கூட நீங்கள் கேளுங்க, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் கமெண்ட் செக்ஷனில். அதே நேரத்தில்
வேதாகமம் மது அருந்துவதை குறித்து என்ன சொல்லுகிறது, வேதாகமத்தினுடைய பார்வை என்ன, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் தான் சொல்லியிருக்கிறேன். அந்த நாட்களில் எப்படி பருகினாங்க, என்ன காரணத்துக்கு பருகினாங்க, இதை எப்படி நம்ம எதிர்க்கிறோம், இது எல்லாத்த பற்றியும் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். எதையும் மறைக்கலை, எனக்கு தெரிந்தவற்றை நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு இது உபயோகமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் வேறொரு தலையங்கத்தில் வேறொரு நாளில் நான் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கிறேன். அது வரைக்கும் ரகசிய வருகை காத்து கொண்டு இருக்கும் இந்த மணவாட்டி சபை இரட்சகராக இயேசு கிறிஸ்து மிக விரைவில் கொண்டு செல்ல வருகிறார். விசுவாசிக்கிற நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், மாரநாதா, அமேன்.